இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஆவியானவர் என்ன செய்வார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். And when he is come, he will reprove the world of sin and of righteousness and of judgment. John chapter 16 verse 8. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு எதை உணர்த்துவார் என்றால் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்வதாக இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல குறிப்பாக பெண்டிகாஸ்டல் மொமெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்க யார்கிட்ட வேணாலும், ஒரு சின்ன குழந்தை கிட்ட கூட ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா என்ன ரிப்ளை வரும் அப்படின்னா, ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகத்தினால நாம் அந்நிய பாஷை பேசுவோம், ஜெபம் வல்லமையா ஜெபம் பண்ணுவோம், இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவோம் இப்படின்னு பதில் வரும். கொஞ்சம் டீப்பா யார்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற காரியம், ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து வெளிப்பாடுகளை தருவார், நாம் பல வியாக்கியானங்களை கொண்டு வருவோம், இன்னும் கூட குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு இன்னும் கூட என்ன கிஃப்ட் கொடுப்பார் அப்படின்னா குணப்படுத்துதல் மாதிரி பல வரங்கள் பல கிஃப்டுகளை ஆவியானவர் கொடுத்து நடத்துவார் அப்படின்ற பதில் வரும். இதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. உதாரணமா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் ஒய்ஃபை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பைக்ல கிராஸ் ஆகி போகுது. அப்ப நான் பார்த்துட்டு நான் தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நான் பார்த்துட்டு நினைச்சேன் எவ்வளவு அழகா இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு. இம்மிடியேட்டா அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அதாவது நான் ரைட் பண்ணிட்டு நான் பாக்குறேன், அதாவது ஸ்கின் எல்லாம் மறைஞ்சி வெறும் ரத்தமும் சதையும் நரம்புமா அந்த லேடிய ஆண்டவர் காட்டுறாரு. ஆவியானவர் தெளிவா அதை காட்டணும்னு இம்மிடியேட்டா என்னால பாக்குறதுக்கு அவ்வளவு அருவருப்பா பயங்கரமா இருக்கு. லிட்ரலி ஐ வாஸ் கிரையிங். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே போதும், என்னால பார்க்க முடியல, நான் தவறா பார்த்துட்டேன், தப்பு தான், நீங்க எனக்கு உணர்த்துறீங்க, இனிமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் வீடு வர்ற வரைக்கும் எனக்கு அழுதுட்டு வந்தேன். எனக்கு கண்மானவர்களே, ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா இதைத்தான் செய்வார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். நமது பாவத்தை அவர் உணர்த்துவார், நீதிக்குரிய காரியத்தை அவர் உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நினைச்சிட்டு இருக்கோம். ஆவியானவர் வெளிப்பாடு தருவார், ஆவியானவர் குணப்படுத்தும் வரத்தை தருவார், சொப்பனத்தை தருவார், தீர்க்க தரிசனம் தருவார். எல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நல்லதுதான், ஆவியானவர் தருவார். ஆனால் அதையும் தாண்டி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் கிடையாது. மாறாக அனைத்தும் எப்படின்னா நித்தியத்துக்குரியவைகள். எந்த காரியங்கள் நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லுமோ, எந்த காரியங்கள் தேவனோடு கூட நான் பரலோகத்தில் இருக்க என்னை தகுதிப்படுத்துமோ, அந்த காரியங்களை தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு. என கண்மானவர்களே, நாம் நினைக்கிற எல்லாவற்றையும் தாண்டி வரங்கள் கனிகள் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆவியானவர் அதை தர வல்லவர். ஆனால் அதையும் தாண்டி முதலாவது தேவனோடு என்னை கனெக்ட் பண்ணுவார். தேவனுக்கும் எனக்குமான உறவுல ஏதாவது விரிசல் இருக்கிறதா, அந்த உறவை இன்னும் ஆழப்படுத்த வேண்டுமா, இதை ஆவியானவர் செய்வார். நாம் ஆவியானுடைய வார்த்தையின்படி அவர் என்ன உணர்த்துகிறாரோ, அவர் என்ன எனக்கு உள்ளாக தூண்டுகிறாரோ அதை நான் செய்யும் போது நித்திய வாழ்விற்கு ஆயத்தமாகி கொண்டே இருப்போம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொண்டவர்கள் அவரை துக்கப்படுத்த கூடாது. நாம் எப்போது ஆவியானவரோடு இணங்கி செயல்படுகிறோமோ அப்போது நித்திய வாழ்வை நோக்கி
பயணிக்கிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு ஆவியானவரை தந்திருக்கிறீர். அந்த மேலான கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அநேக நேரத்துல ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய், ஆவியானவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. அதெல்லாம் மாறி போக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியின் சத்தத்தை கேட்டு தெளிவாய் அதன்படி நடக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. அவர் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க. இன்னும் இன்னும் அதிகமாய் அப்பா பரிசுத்தமாய் மாற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.